இருந்தது. என்னுடைய தலைவலியை போக்குவதற்காக நான் சபைக்கு கடந்து போனேன். இப்போது என்னுடைய தலைவலி இல்லை. நான் நீண்ட நாட்களாக என்னுடைய குடும்பத்திலே பெரிய பிரச்சனை. என்னுடைய கணவன் குடிகாரனாக இருந்தான். ஆனபடினால் நான் சபைக்கு கடந்து போனேன். இப்போது என்னுடைய கணவன் குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை பெற்று விட்டார். நான் ஆனபடினால் சபைக்கு கடந்து போகிறேன். எனக்கு பிரியமானவர்களே, அதிசயத்திற்காகவும் அற்புதத்திற்காகவும் தேவனுடைய சபைக்கு கடந்து போக வேண்டிய தேவையில்லை. அது எல்லா இடத்திலும் நடக்கிறது, எல்லா மதங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் யாசுவமேசியாவுடைய பிள்ளைகள் அவருடைய ராஜ்யத்திற்கு கடந்து போக வேண்டும். அவருடைய ராஜ்யத்திற்கு கடந்து போக வேண்டும் என்பதற்காகவே அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். இந்த எடுத்துக்கொள்ளப்படுதலின் விஷயத்திலே நீங்கள் சற்று யோசித்து பாருங்கள். இந்த பூமியிலிருந்து ஒட்டச்சாணுக்கு மேல உங்களால் நிற்க முடியுமா? நிச்சயமாக முடியாது. ஏன் என்று சொன்னால், இந்த உலகத்தில் பிறந்திருக்கிற ஒவ்வொரு மனிதர்களும் சுமார் 2.5 கிலோ எடையிலிருந்து சுமார் 150 கிலோ எடை வரைக்கும் இருக்கிற மனிதர்கள் எப்படி ஒட்டச்சான் ஒசரத்தில் நிற்க முடியும்? அது நிற்க முடியாது என்று சொன்னால் எப்படி ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள்? இது இன்றைக்கு சபைகளிலே சொல்லப்படவில்லை. நீங்கள் மறுரூபமானால் எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள். எப்படி எடுத்துக்கொள்ளப்படுவோம்? நம்முடைய எடை எங்கே போகும்? இந்த பூமியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் காற்று மண்டலம் இருக்கிறது. அந்த காற்று மண்டலத்திற்கு அப்பால் முதல் வானம் வரைக்கும் காற்றில்லாத வெற்றிடம் இருக்கிறது. அதற்கு பிறகு முதல் வானம், முதல் வானத்திற்கும் இரண்டாவது வானத்திற்கும் இடையிலே வெற்றிடம், இரண்டாவது வானத்திற்கும் மூன்றாவது வானத்திற்கும் இடையிலே வெற்றிடம், மூன்றாவது வானத்திற்கும் 3.5 வானத்திற்கும் இடையிலே வெற்றிடம். மணவாளனாகிய யாசுவமேசியா 7வது வானத்திலிருந்து அவர் இறங்கி மணவாட்டியை சந்திக்க 3.5 வானத்திலே கடந்து வருவார். அப்போது மணவாட்டி ஆகிய யாசுவமேசியாவுடைய இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள் இந்த பூமியிலிருந்து 3.5 வானத்திற்கு நாம் கடந்து செல்ல வேண்டும். எப்படி கடந்து செல்வோம்? சொல்லுகிறார்கள், நாங்கள் போய்விடுவோம் என்று சொல்லுகிறார்கள். சிலர் ஆசாரியர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள், இந்த சரீரத்தை நாங்கள் போட்டுவிட்டு போய்விடுவோம் என்று சொல்லுகிறார்கள். வேதத்தில் அப்படி இல்லை. வேதம் சொல்லுகிறது, முதலாவது மரித்தோர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், இரண்டாவதாக உயிரோடு இருக்கிற நாம் இப்படியே எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று வேதவசனம் திட்டவும் தெளிவுமாக சொல்லுகிறது. ஆனால் நம்மை ஆசாரியர்கள் நம்மை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். எடுத்துக்கொள்ளப்படுதல் என்பது சரீரத்தை விட்டுவிட்டு போவோம் என்று சொல்லுகிறார்கள். வேதத்தில் அப்படி இல்லை. நமக்கு முன்னோடியாக எலியா கடந்து போனார், ஏனோக்கு கடந்து போனார், மேசியா யாசுவமேசியா இந்த உலகத்திலிருந்து கடந்து போனார். 3 பேரும் சரீரத்தோடு கடந்து போனார்கள். ஏன்? உடுத்திருந்த வஸ்திரத்தோடு கூட கடந்து போனார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். அப்படியானால் உங்கள் சரீரம் எப்படி இந்த உலகத்திலிருந்து 3.5 வானத்திற்கு